நாங்கள் பண்ணுவோம், எங்களை மீறி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தியரியாக இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் அடுத்ததாக அமெரிக்கா எந்தெந்த நாடுகள் மீது இப்படியான தாக்குதல்களை தொடுக்கக்கூடும் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா உன்னால் முடிஞ்சா என்னை வந்து தூக்கிட்டு போ என்று சொல்லி சவால் விட்டிருந்தார். அந்த சவாலைத்தான் தற்போது அமெரிக்கா நிறைவேற்றி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் இதனுடைய பின்னணியில் இருப்பதே என்னன்னா, பனிமலைகள் கரைவதையும் அதே போன்று கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் இலக்கு வைத்து அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. கிரீன்லாந்து மக்களிடத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு பிரகாரம் அவர்கள் அமெரிக்காவோடு சேருவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் அதை கைப்பற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஈரான் மேல தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு உலகம் முழுவதும் சர்வதேச ஊடகங்கள்லையும் ஒரு பரபரப்பான நிலை எப்போதும் இருப்பதை நம்ம பார்த்து வர்றோம். குறிப்பாக காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்த 2 ஆண்டுகளாகவே அந்த பரபரப்பு நிலை தொற்றிக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் நிறைய மாற்றங்களையும் வித்தியாசமான செயல்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்தார். அதனாலேயே ஒரு பரபரப்பு நிற்காமல் தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிற நேரத்தில் அவருடைய மோட்டோவாக அவர் மக்கள் மத்தியில் முன்வைத்த மிகப்பெரியதொரு செய்தி என்னன்னா, மாகா என்கிற மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கிற ஒரு திட்டம். அமெரிக்காவை மீண்டும் ஒரு வல்லரசாக மாற்றுவோம் என்பதுதான் அவருடைய ஒரு முக்கியமான திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் பதவியேற்ற முதல் நாளே சில கையெழுத்துக்களை போட்டிருந்தார். அதற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள், சொல்லப்போனால் எல்லா நாடுகள் மேலேயும் வரி விதிப்புகள் அவர் போட்டிருந்தார். நம்ம நாட்டு மேலேயே 17% வரிகளை விதிச்சிருந்தார். அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் கட்டுக்கடங்காத வரிகள், அவங்களுடைய நட்பு நாடுகள் மேலேயே அந்த வரிகளை எல்லாம் அவர் விதித்தார். காரணம் என்னன்னா, அமெரிக்கா தான் எல்லாமே, அமெரிக்காவை தாண்டி ஒன்று கிடையாது, நாங்கள் நினைச்சதை நாங்கள் பண்ணுவோம், எங்களை மீறி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தியரியாக இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் திடீரென அமெரிக்கா வெனிசுவேலா மீது தாக்குதல் நடத்தியது. வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அவருடைய நாட்டுக்குள்ளே போய் கடத்திக்கிட்டு வந்தாங்க. தற்போது அவர் ஒரு இராணுவ கைதியாக அமெரிக்காவில் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். படு பயங்கரமான சிறை, உலகின் ஒரு நரகம் என்று அழைக்கப்படுகிற ஒரு சிறையில் தான் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததாக அமெரிக்கா எந்தெந்த நாடுகள் மீது இப்படியான தாக்குதல்களை தொடுக்கக்கூடும் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா அமெரிக்க அதிபருக்கும் நிக்கோலஸ் மதுரோவுக்கும் இடையில வார்த்தை போர் உச்சமாக இருந்தது. குறிப்பாக நிக்கோலஸ் மதுரோ பேசுகிற நேரத்தில் அமெரிக்க அதிபரை கோழை என்று சொல்லி, உன்னால் முடிஞ்சா என்னை வந்து தூக்கிட்டு போ என்று சொல்லி சவால் விட்டிருந்தார். அந்த சவாலைத்தான் தற்போது அமெரிக்கா நிறைவேற்றி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் இதனுடைய பின்னணியில் இருப்பதே என்னன்னா, வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் முழுவதுமாக பெட்ரோலியம் நிறைந்து இருக்கிறது. ஈவன் சவுதியை விட அதிகமான பெட்ரோலியம் இருக்கிறது. சவுதி அரேபியாவில் எதிர்வரக்கூடிய காலங்களில் 260 பில்லியன் பேரல்கள் தான் பெட்ரோலியம் எடுக்க முடியும் என்கிற நிலையில், அதை தாண்டி வெனிசுவேலாவில் 300 பில்லியன் அளவுக்கு பேரல்களில் பெட்ரோல் எடுக்க முடியும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. சவுதியை விட 40 பில்லியன் அதிகமாக பெட்ரோல் அங்கே குவிந்து கிடக்கிறது. அதை தாண்டி தென் அமெரிக்க நாடுகளில் 60% லித்தியமே இந்த வெனிசுவேலாவை சுற்றித்தான் இருக்கிறது. லித்தியம் தான் அடுத்த எதிர்காலம் என்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ஏன்னா செல்போன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், குறிப்பாக பேட்டரிக்கு தேவையான லித்தியம் மிக முக்கியமானதுங்கிறதுனால அதையொட்டி ஒரு சர்வதேச அரசியலும் நகர்த்தப்படுகிறது. அதை தாண்டி தங்கம் இருக்கிறது. தங்கத்தினுடைய கையிருப்பு தென் அமெரிக்க நாடுகளில் அதிகமாக இருப்பது வெனிசுவேலாவில். அவர்களுடைய தங்கம் அதிகமாக வைக்கப்பட்டிருந்ததே யூகேல, பிரிட்டிஷில். அதை கூட நாங்கள் தரமாட்டோம்னு பிரிட்டிஷும் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படியான சூழலில் அடுத்து எந்தெந்த நாடுகளை டொனால்ட் ட்ரம்ப் கை வைப்பார் என்று பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக அவர் கிரீன்லாந்து மேலே ஒரு கண்ணு வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். கிரீன்லாந்தில் தொடர்ந்து கிரீன்லாந்தை பற்றிய பேச்சுக்கள் எடுபடுகிறது. அவர் ஏர்ஃபோர்ஸ் 1ல நின்று பத்திரிகையாளர்களுக்கு பேசும்போது, கிரீன்லாந்து ஒன்றோ சரணடைய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி கிரீன்லாந்தில் அமெரிக்காவுக்கு ஒரு இராணுவ தளம் இருக்கிறது, ஏர்பேஸ் ஒன்று இருக்குது, விண்வெளி தளமாக கூட அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. கிரீன்லாந்துங்கிறது டென்மார்க்கினுடைய ஒரு சுயாட்சி பிராந்தியமாக இருக்குது. டென்மார்க்கு கண்ட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க, பட் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு சுயாட்சி பிராந்தியமாக இருக்கிறது. அந்த
கிரீன்லாந்தை தான் அவங்க கைப்பற்றுவதற்கு முழு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்கள், அதே போன்று மின்சார வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுகளுக்கு, மற்ற இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான லித்தியம் உள்ளிட்ட பெரும்பாலான அரிய வகை கனிமங்கள் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியதாக கண்டறியப்பட்டிருப்பதை தாண்டி கிரீன்லாந்தில் வட அட்லாண்டிக் பகுதிகளில் இருக்கக்கூடிய பனிமலைகள் உருகி கொண்டிருக்கிறது, கரைந்து கொண்டிருக்கிறது. அப்படி மொத்தமாக அது கரைஞ்சி கடல் வழிவிடுகிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கப்பல் போக்குவரத்து தளமாக கிரீன்லாந்து மாறிடும். பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய பகுதியாக ஆகும். அதே போன்று அமெரிக்காவுக்குள்ள நுழைவதற்குரிய மிகப்பெரிய வழித்தடமாகவும் அது மாறிவிடும். எனவே தான் இந்த வட அட்லாண்டிக் பகுதிகளில் பனிமலைகள் கரைவதையும் அதே போன்று கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் இலக்கு வைத்து அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. கிரீன்லாந்து மக்களிடத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு பிரகாரம் அவர்கள் அமெரிக்காவோடு சேருவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் அதை கைப்பற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் டென்மார்க்கினுடைய அதிபதி தொடர்பாக பேசுகிற நேரத்தில் கிரீன்லாந்தை கைப்பற்றுவது என்பது கற்பனையாகத்தான் அமையும் என்றிருக்கிறார். அதுக்கு ஒரு ரீசனாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற போகுமாக இருந்தால் கிரீன்லாந்து உள்ளிட்ட டென்மார்க் இவங்க நேட்டோ படையில் இருக்கக்கூடியவங்க, நேட்டோ நாடுகள்னு இருக்குது. ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தால் இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடும் சேர்ந்து தான் தாக்குதல் நடத்துவாங்க. அப்படியான நேட்டோ கூட்டமைப்பில் டென்மார்க் இருக்கிற போது நேட்டோவினுடைய அந்திம காலமாக, கடைசி காலகட்டமாக கூட கிரீன்லாந்தை கைப்பற்றுவது மாறிவிடும் என்று நம்பப்படுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்கடுத்ததாக கொலம்பியா மேலே திடீர் தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தக்கூடும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கொலம்பியாவினுடைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவை பொறுத்தவரையில் 100% இவர் ஒரு பாலஸ்தீன ஆதரவாளர், இஸ்ரேலிய எதிர்ப்பாளர், ஜியோனிச எதிர்ப்பாளர். அண்மையில் ஐநாவினுடைய நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வதற்காக வந்திருந்த குஸ்டாவோ பெட்ரோ அமெரிக்காவில் நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அதிலேயே அமெரிக்க அதிபருக்கு எதிராக அவர் உரையாற்றிய காட்சி, கண்டன உரையாற்றிய காட்சிகள் எல்லாம் பரபரப்பாகி இருந்தது. அதற்கு பிறகு அவருடைய வீசாவை ரத்து பண்ணி அவர் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். இந்த சூழலுக்கு மத்தியில் தான் குஸ்டாவோ பெட்ரோவினுடைய கொலம்பியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவோட பாதுகாப்பு விவகாரங்களில் இணைந்து போகக்கூடிய ஒரு நாடு. குறிப்பாக குஸ்டாவோ பெட்ரோ முழுவதுமாக போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக இருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்க அதிபர் முன்வைக்கிறார். இதே குற்றச்சாட்டை தான் நிக்கோலஸ் மதுரோவுக்கும் அவர் வச்சிருந்தார். போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு குஸ்டாவோ பெட்ரோவினுடைய அரசு எந்த கவனமும் எடுக்கவில்லை என்பது அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அமெரிக்காவில் இருந்து பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை அன்பளிப்பாக தொடர்ந்து இதே கொலம்பியா பெற்றுக்கொண்டு வருகிறது. குஸ்டோவா பெட்ரோவினுடைய அரசாங்கமே பெற்று வருகிறது. எதுக்குன்னு கேட்டால் அமெரிக்க இராணுவத்தோடு இணைஞ்சு இந்த போதை ஒழிப்பு திட்டத்தில் அவங்க கைகோர்த்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோர்ஸஸ் அதுக்கு சம்மந்தப்படுறாங்கிறதுனால அமெரிக்காவை அவங்களுக்கு அன்பளிப்பாக பணங்களை கொடுத்து வரக்கூடிய நேரத்தில் நேர்முரணாக கொலம்பியாவினுடைய அதிபரை அமெரிக்க அதிபர் அவர் ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மை அதுவல்ல. எப்படி வெனிசுவேலாவில் பெட்ரோலியம் நிறைஞ்சிருக்குதோ, தங்கம் நிறைஞ்சிருக்குதோ, அதைவிட அதிகமாக இந்த குஸ்டாவோ பெட்ரோவினுடைய கொலம்பியாவில் தங்கம், வெள்ளி, மரகதம், பிளாட்டினம், அதே போன்ற அரிய வகை நிலக்கரிகள், பெட்ரோலியம் உள்ளிட்டவைகள் நிறைந்து காணப்படுகிற நேரத்தில் தான் இதை அபகரித்துக் கொள்வதற்காகத்தான் இரண்டாவதாக கொலம்பியா மேலே அவங்க தாக்குதல் நடத்தக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொலம்பியாவினுடைய இராணுவம் உயர் பாதுகாப்பு பகுதிகளாக நாட்டின் பல பகுதிகளை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நிக்கோலஸ் மதுரோவினுடைய வெனிசுவேலாவிலிருந்து நிறைய பேர் கொலம்பியாவுக்கு லேண்ட் ரூட்டில் அகதிகளாக வரக்கூடும் என்பதால் அவர்களையும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தினால் அதை எதிர்கொள்வதற்கு அவருடைய இராணுவம் தயாராக இருக்கிறது என்று குஸ்டாவோ பெட்ரோ அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்ததாக அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் தொடர்ந்து அமெரிக்காவோட 1979களில் இருந்து ஒரு முருக நிலையை கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. 1987 அல்லது 88 காலப்பகுதிகளில் அமெரிக்கா நடத்திய ஒரு ஆப்ரேஷன், அமெரிக்காவினுடைய தூதுவராலயத்துக்குள்ள பல பேரை ஈரானுடைய மாணவர் அமைப்புகள் பணைய கைதிகளாக பிடித்திருந்த நேரத்தில் அவர்களை மீட்டெடுப்பதற்காக அமெரிக்கன் ஃபோர்ஸஸ், இதே டெல்டா ஃபோர்ஸஸ், நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றிய, நிக்கோலஸ் மதுரோவை கடத்தி கொண்டு போன அதே டெல்டா ஃபோர்ஸஸ் உள்ள நுழைஞ்சாங்க. பட் அவர்களால் யாரையும் எதுவும் மீட்டு கொண்டு வர முடியவில்லை. அமெரிக்காவுடைய டெல்டா ஃபோர்ஸஸ் தோல்வி அடைந்த ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வும் பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் இப்போ ஈரானுக்குள்ள பொருளாதார எக்கானமிக் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டத்தை பயன்படுத்தி ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் ஈரானில் உத்தியோகபூர்வமான தகவல்கள் பிரகாரம் ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்த கிளர்ச்சியாளர்கள், நாட்டை குழப்பறதுக்கு தடுமாறினாங்க என்று சொல்லி கிளர்ச்சியாளர்கள் 38 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க.
ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பால் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஷியா மத போதகராக இருக்கிற மத தலைவராக இருக்க அயத்துல்லா அலி காமனி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, போராட்டக்காரர்கள் போராடுவதற்கு அனுமதி இருக்கிறது, கிளர்ச்சிக்காரர்களை அந்த இடத்தில் தான் நாங்கள் வைப்போம் என்றிருக்கிறாரு. கிளர்ச்சிகள் மூலமாக ஆட்சி கவிழ்ப்புக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என்றிருக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எக்கானமிக் கிரைசிஸை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஈரானுக்குள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார் என்று ஈரான் ஆல்ரெடி அறிவிச்சிருக்கிறாங்க. 12 நாள் வாரில் இஸ்ரேலுக்கே தண்ணி காட்டியிருக்கிறாங்க. அமெரிக்காவே உள்ளே வந்து குண்டை போட்டு போனத்தோட முடிஞ்சு போச்சுன்னு ஆயிடுச்சு. ஈரானோடு சண்டையிடுவது என்பது சாதாரணமானதல்ல. அவர்களிடத்தில் ஆல்ரெடி எந்த நாட்டிடத்திலும் இல்லாத அளவுக்கு பல ஏவுகணைகள் இருக்கிறது. ஹைப்பர்சோனிக் வரைக்கும் அவங்க அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு. 12 நாள் வாரிலேயே அமெரிக்கா அதை பார்த்துருச்சு. ஆனாலும் அமெரிக்க அதிபர் தற்போது இந்த ஒரு இடத்தையும் வச்சுக்கிட்டு எப்படியாவது ஈரானுக்குள்ளேயும் புகுந்திரணுங்கிற ஒரு நிலையில் அவர் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். அடுத்ததாக 4ஆவதாக மெக்சிகோ மேலே அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மெக்சிகோவை பொறுத்தவரையில் மெக்சிகோ வளைகுடா என்பதையே அமெரிக்கன் வளைகுடா என்று சொல்லி மாற்றினார் டொனால்ட் ட்ரம்ப். முதல் நாள் பதவியேற்ற முதல் நாளே ஒரு சைனை போட்டார், இது வந்து மெக்சிகோ வளைகுடா இல்லை அமெரிக்கன் வளைகுடா அப்படின்னு சொல்லி. அதே போல் நமக்கு தெரியும், அண்மையில் சவுதி அரேபியா UAE கத்தருக்கு வந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் அரபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய பேர்ஷியன் வளைகுடா என்கிற பகுதியை அரபியன் கல்ஃப் என்று மாற்றிட்டு போனார். கூகுள் எல்லாம் அரபியன் கல்ஃப்னு சொல்லி மாற்றி இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்படி பேர் மாற்றுறதுல அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அந்த அடிப்படையில் மெக்சிகோ வளைகுடாவை 2025 பதவியேற்ற ஜனவரி 20ஆம் தேதியே அவர் என்ன பண்ணார்னா அமெரிக்கா வளைகுடா என்று சொல்லி மாற்றி இருந்தார். மெக்சிகோ எல்லையில் ஒரு செவர் எழுப்பும் வேற சொல்லியிருந்தார். ஏன்னா மெக்சிகோ வழியாகத்தான் அமெரிக்காவுக்குள்ள நிறைய குடியேறிகள் உள்ள வர்றாங்க, அகதிகளாக உள்ள வந்துடுறாங்க. அது எங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குதுன்னு சொல்றதை தாண்டி அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருள் கடத்துறதுக்கோ அல்லது சட்டவிரோத குடியேற்றத்தை உண்டாக்குறதுக்கோ மெக்சிகோ தொடர்ந்து நடவடிக்கை எடுக்குது. அந்த அதிகாரிகள் அதை தடுக்கிற மாதிரி தெரியல. எனவே மெக்சிகோவை நாங்கள் கைப்பற்ற போகிறோம், மெக்சிகோ எங்கள் கண்ட்ரோலில் இருந்துருச்சுன்னு சொன்னால் இது எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி மெக்சிகோ மேலேயும் அமெரிக்கா ஒரு கண்ணை வைத்திருக்கிறது. அடுத்து இந்த நாடுகளில் ஒன்றோ ஈரான் அல்லது மெக்சிகோ அல்லது கொலம்பியா எதுவாக இருந்தாலும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம். அதே நேரத்தில் 5ஆவதாக கியூபா மேலேயும் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் கியூபா ஆல்ரெடி விழுந்துருச்சு, நாங்கள் விழுத்தாடணும்னு அவசியம் இல்லை, அவங்களே ஆட்சியை கவுத்துக்கிறவாங்க என்ன மாதிரி சொல்கிறாரு. காரணம் என்னென்னு கேட்டால், கியூபாவில் இயற்கையாக எந்த வளமும் கிடையாது. அவங்க பெட்ரோலை 30% நம்பி இருக்கிறது யார்கிட்ட கேட்டால் வெனிசுவேலாவிலிருந்து. இப்போ வெனிசுவேலாவை அமெரிக்கா மொத்தமாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்களாக இருந்தால் கியூபாவுக்கு பெட்ரோல் கிடைக்காது. ஆல்ரெடி விழுந்திருக்கக்கூடிய கியூபா மொத்தமாக கீழே விழுந்துடும். எனவே அங்கே ஆட்சி மாற்றம் சாதாரணமாக வந்துவிடும். தென் அமெரிக்க நாடுகள் மொத்தமாக அமெரிக்கா கண் வைக்கிறது. அதை தாண்டித்தான் ஈரான் மேலே அவங்க கண் வைக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கியூபாவினுடைய அதிபர் மிக தெளிவாகவே அமெரிக்கா உள்ளே நுழைந்தால் அதை எதிர்கொள்வோம்னு சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவுக்கு உலகத்தில் ரொம்ப கசப்பான அதிகமான அனுபவங்கள் இருப்பதே கியூபாவில் தான். கியூபாவினுடைய மிகப்பெரிய புரட்சியாளராக செயல்பட்ட கியூபாவின் முன்னாள் அதிபரை வீழ்த்துறதுக்கு அவங்க ஃபிடல் காஸ்ட்ரோவை வீழ்த்துவதற்கு 250 தடவைகளுக்கு மேலே முயற்சி பண்ணி தோல்வி அடைந்தார்கள். அவர்களை எதிர்த்து தான் கியூபா சுயாட்சியை பெற்றுக்கொண்டிருந்தது. அதற்கு பிறகும் பல முயற்சிகள் அவங்க மேற்கொண்டு அது தோல்வி அடைந்தது. அது கியூபாவினுடைய அதிபராக ஃபிடல் காஸ்ட்ரோ இருந்த காலத்திலும் சரி அல்லது ராகுல் காஸ்ட்ரோ இருந்த காலத்திலும் சரி, தற்போது இருக்கக்கூடிய அதிபராக இருந்தாலும் அவர்கள் முழுவதுமாக எங்கள் நாட்டை நாங்கள் தான் பாதுகாப்போம்ங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்படி கியூபா மேலேயோ அல்லது ஈரான் மேலேயோ அல்லது மெக்சிகோ மேலேயோ கொலம்பியா அல்லது டென்மார்க்கினுடைய சுயாட்சி பகுதியாக இருக்கக்கூடிய கிரீன்லாந்து, இந்த பகுதிகள் மேலே எது மேலேனாலும் உடனடியாக அமெரிக்கா அடுத்த கட்ட தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் சர்வதேச செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்டம் எதுவரைக்கும் போகிறது, ஆட்டம் எங்கு போய் நிற்கப் போகிறது என்பதை. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் அவர் முட்டி மோதி நிற்கத்தான் போகிறார். அது ஈரானாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் சர்வதேச ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்தடுத்த செய்திகளுக்கும் இணைந்திருக்கிற ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக.